அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கும் நமது மூலிகை வகுப்பு செண்பகத்தோப்புக்கு அடிவாரத்தில் உள்ள நமது வயலில் நடைபெறும். ஏற்கனவே வந்தவங்களுக்கு இடம் தெரியும். அதிகாலையில் 6:30 மணிக்கு, அதாவது 6:30 மணிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டிலேருந்து செண்பகத்தோப்புக்கு ஒரு பஸ் போகும். அதில் ஏறி வைத்தியர் காடு எதுன்னா நம்ம காட்டுக்கு முன்னாலே இறக்கி விட்ருவாங்க. அதாவது செண்பகத்தோப்பு அடிவாரத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே மெயின் ரோட்லேயே இருக்குது. அந்த பஸ்ஸை தவற விட்டவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியப்புறம் 2 பல்க்கு இருக்கும். பல்க்கு பக்கத்தில் நமது கார் அங்கே வந்து ரெடியாக நிற்கும். 8:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்போம். அதே நீங்கள் தவற விட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோவில் தான் வரணும். ஆட்டோவில் செண்பகத்தோப்புக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். செண்பகத்துக்கு முன்னால் நம்ம வைத்தியர் காடுன்னா நம்ம அங்கே இறக்கி விட்ருவாங்க. ஆனால் ஆட்டோவுக்குன்னா குறைஞ்சதவங்க 200 300 வரைக்கும் கேட்பாங்க. அதனால் கூடிய மட்டும் 8:30 மணிக்கெல்லாம் வர பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆட்டோ நிகழ்ச்சி வந்து அதாவது வாதம் சம்மந்தப்பட்ட ரசவாத கலையை பற்றி தான் இந்த ஆட்டோ வகுப்பு நடைபெறும். 9 மணிக்கு வந்த உடனேயே முதல்ல வெடிவுப்பு சுண்ணம் எப்படி தயாரிக்கிறதுன்னு செய்முறையாகவே செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு பிறகு அது எப்படி மருந்துக்கெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற முறையவும் உங்களுடைய பார்வைக்கு நான் தயாரித்து வச்சிருக்கிற துருசு செம்பு சுண்ணம், அதாவது துருசுலேருந்து செம்பு எடுத்து அந்த செம்பு சுண்ணம் கைவசம் இருக்குது. அதே போல் துருசு சுண்ணம், படியார சுண்ணம், கந்தக சுண்ணம், பாதரசத்தையே சேரசம் அக்கின சேரசம் இத்தனையும் உங்கள் கண் முன்னாலே காட்ட போகிறோம். இன்றைக்கி துருசை சுண்ணமாக்கணும் அப்படின்னா அந்த சுண்ணத்தை நேற்று நான் கையில் வச்ச உடனேயே கை பொக்கள் உண்டாயிருச்சு. துருசு சுண்ணம் அந்த அளவுக்கு கடுங்கார சுண்ணமாக இருந்துச்சு. அப்போ துருசு சுண்ணம் ஆகணும் அப்படின்னா அது துருசை வந்து நம்ம கெட்டணும். துருசை கெட்டணும் எந்த பொருளையும் கெட்டி கொண்டு வந்தாத்தேன் அது கடுங்கார சுண்ணத்துக்கு வரும். ஏன்னா அது மாதிரி அந்த துருசை கெட்டதுக்கு ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில், அதாவது 2 நாள் நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கோம். இருந்தாலும் இன்னொருக்கு உங்களுக்கு விரிவாக சொல்லிடுவோம். அதனால் எல்லா பொருளையுமே நம்ம சுண்ணமாக்கலாம், கெட்டலாம், அதுலேருந்து உயர்ந்த மருந்து கொண்டு போகலாம். பாதரசத்திலிருந்து நீங்கள் வெள்ளி எடுக்கலாம், அதாவது வாத வெள்ளி அப்படின்னு எடுக்கலாம். அந்த முறையை பற்றி எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக சொல்லிடுவோம். அதனால் நிகழ்ச்சி வந்து சீக்கிரமாக ஆரம்பிக்கிறதுனால எல்லோருமே சீக்கிரமாக வந்துடுங்க. இந்த வட்டம் வந்து மூலிகை இனங்கானது பயிற்சி கிடையாது. ஏன்னா இந்த ரசவாத கலையை பற்றி உள்ள நிகழ்ச்சியை ரொம்ப நேரம் அதிக நேரம் ஓடும். அதனால் நம்முடைய வகுப்புக்கு இதுவரைக்கும் இனிமேல் பதிவு பண்ண வேண்டாம். இதுவரைக்கும் பதிவு பண்ணவங்க மட்டுமே போதும். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.